கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த வாரத்திலும் நாம் இந்த 2014ஆம் வருஷத்திலே வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் நான் என்று சொல்கிறார். அந்த நான் என்ற தேவன் யார்? அவர் முந்தினவர் பிந்தினவர். முந்தினவராகிய பிதாவாகிய தேவன், பிந்தினவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, வருகிறவராகிய சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். அவர் எப்படி இருப்பார் என்று பார்த்தோம். அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்து வெண்மையாக இருக்கும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கும். அவருடைய கால்கள் உலைக்களத்தில் இருக்கிற வெண்கலமான பிரகாசத்தை போல் இருக்கும். அவருடைய கைகளிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறவர். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கும். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள வசனங்கள் வெளிப்படும். அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசமாயிருக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவன் எப்பொழுது நம் நடுவில் உலாவார் என்று பார்த்தோம். விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்கக்கூடாது. அதே சமயத்திலே சித்திரந்தீர்ந்த கல்லை நம் வீட்டிலே வைத்து நாம் கும்பிடக்கூடாது. சிலைகள் விட்டு வந்த பாவங்களை, ஆசைகளை மறுபடியும் சிலையாக நம் உள்ளத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம் நடுவில் அவர் உலாவுவார். எப்பொழுது அவர் நம் தேவனாய் இருப்பார்? நாம் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை ஆசரித்து அதை பயபக்தியுடன் ஆசரிக்க வேண்டும். அது எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை கடந்த நாட்களில் தியானித்தோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே 7வது நாள் கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த ஞாயிறை நாம் ஓய்வு நாளாக ஆசரிக்கிறோம். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு செல்லாமல் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம் தேவனாக இருப்பார் என்று பார்த்தோம். எப்பொழுது நாம் அவருடைய ஜனங்கள் என்பதை பார்த்தோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். அப்படி நடந்தால்தான் நாம் அவருடைய ஜனமாக இருக்க முடியும். நம்ம சொல்லலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு என் இரட்சகர், நான் கிறிஸ்தவன். ஆனால் கர்த்தர் சொல்லணும், நீ என் ஜனமாக இருக்கணும். நீங்கள் என் ஜனம் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். இதோ இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்பொழுது நம் நடுவிலே உலாவார், எப்பொழுது நம் தேவனாய் இருப்பார், எப்பொழுது நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். நம் நடுவில் உலாவுகிற தேவன் யார் என்று பார்த்தோம். இப்பொழுது இன்றைய நாளிலே தேவன் நம் நடுவிலே உலாவினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? எல்லாருக்கும் தேவை, இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். நம் நடுவிலே ஆண்டவர் உலாவினால் நமக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்பது அநேகர் நினைக்கிறாங்க, வீடு வேணும், பணம் வேணும், காசு வேணும். இந்த உலகத்தில் இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதமே உண்மையான தேவனை கண்டுகொள்வது தான். அந்த உண்மையான தேவன் யார் என்று பார்த்தோம் என்றால், அவர் நம் நடுவிலே உலாவதற்கு கொடுத்த நிபந்தனைகளை கை கொள்வோம் என்றால், நான் உன்னுடைய தேவன் என்று அவர் நிரூபிப்பார் என்றால், இந்த உலகத்தில் யாரும் அசைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. தேவன் நம் நடுவிலே உலாவினால் 7 ஆசீர்வாதங்களை இந்த லேவியராகமத்தில் நாம் பார்க்கிறோம். அதிலே முதலாவது ஆசீர்வாதம் லேவியராகமம் 26:4. ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நம் நடுவிலே உலாவினால் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். மழை மிகவும் அவசியமான ஒரு காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏற்ற காலம், அந்த ஏற்ற காலம் நமக்கு வரணும். இதோ இன்றைக்கு முதலாவது ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வருவதற்கு முன்பாக, போன வாரத்தில் ஒரு ஆண்டிக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியவில்லை. இத்தனைக்கு அவங்களுக்கு பிபியே இருந்ததில்லை.
ஆனால் சடனாக பிபி ரைஸ் ஆகி ஒரு கை ஒரு கால் விழுந்து விட்டது. இப்போ ரொம்ப பாரமாக இருந்தது. இன்னும் அக்கினி நட்சத்திரமே தொடங்கலையே. ஐயோ, இந்த வெயிலின் உஷ்ணம் தாங்க முடியாதபடி இன்னும் எத்தனை வயதானவர்கள் கஷ்டப்பட போகிறாங்களோ பாருங்க. அக்கினி நட்சத்திரம் என்று உலகம் ஒரு நட்சத்திர வேளை என்று இப்பொழுது உஷ்ணம் அதிகமாக இருக்கும் என்று சொன்ன அந்த நாளிலே சென்னை பட்டணத்திலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலங்களையும் நேரங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய தேவன் நம் நடுவிலே உலாவுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் சனம் தங்களை தாழ்த்தி செபிக்கும் பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடுவேன். நான் சொன்ன அந்த ஆண்டி நல்லா செபிக்கிறவங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகுந்த மனசிலே பாரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் இதோ இந்த வருஷம் வாக்கு கொடுத்தீங்களேப்பா, நீங்கள் என் நடுவில் உலாவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. முதிர் வயதுள்ளவர்களுக்கு இந்த நிலைமை, இன்னும் இந்த உஷ்ண காலத்திலே என்னென்ன வியாதிகள் வரப்போகிறது, இந்த வெயிலின் உஷ்ணத்தை என்ன செய்ய போறீங்க? ஏற்ற வேளை கர்த்தர் எங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவீங்கிறத முதல் ஆசீர்வாதம். ஆனால் தேவ பிள்ளைகளே, மாற்றி அமைத்தார். மாற்றி அமைக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவது. சாபம்னா என்ன தெரியுமா? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பிறந்திருப்பாங்க. வீட்டில் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். சாப்பாட்டிலேருந்து எல்லாம் இருக்கும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க, சொந்தக்காரங்க சாப்பிடுவாங்க, ஒரு நிறைவாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகள் வளர வளர வளரும் பொழுது, அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற நாட்கள் வரும் பொழுது அந்த வீட்டிலே வறுமை வந்துடும். பிள்ளைகள் கஷ்டமான ஒரு ஏழ்மைக்குள் கடந்து போவார்கள். பிள்ளைகளை திருமணம் செய்ய வேண்டிய காலம் வரும் பொழுது அந்த வீட்டிலே வசதிகள் மிகவும் குறைந்துவிடும். திருமணம் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும். ஏற்ற காலம் என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் எது தேவையோ அந்த நேரம் அந்த காரியம் நடக்க வேண்டும். அதுதான் ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன். தப்பி பருவமழை வந்துச்சுன்னா நீ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நீ பண்ணின விவசாயம் வேஸ்ட்டு. உனக்கு சரியான வேளையில் குழந்தை பிறக்கணும், பிள்ளைகள் வளரணும், பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், பிள்ளைகள் வளர வளர உன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய உன்னுடைய பொசிஷனும் மாறணும். ஏற்ற வேலை ஆண்டவருக்கு தெரியும். இந்த வீட்டில் இன்னைக்கு இது வேணும், இந்த பிள்ளைகளுக்கு இது வேணும், இந்த குடும்பத்துக்கு இது வேணும். அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன். நமக்கு என்ன தேவை ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதற்கு முன்னாடி நாம் பார்த்தோம் பாருங்க, இத்தனை நிபந்தனைகள் நமக்கு இருக்கணும். அப்போதான் நம் நடுவிலே உலாவுவார். அவர் உலாவும் பொழுது உன் வீட்டில் இந்த ஆசீர்வாதம் இருக்கும். தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். எந்த நாட்களில் வேண்டியது இல்லையோ அந்த நாட்களில் பணம் இருக்கும், தேவைப்படுற நேரம் பணம் இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, நான் மாவு விற்க போனால் காத்தடிக்கு. ஏன்? அந்த தேவனுடைய கிருபை இல்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஏன் இந்த சூழ்நிலைகள்? கர்த்தர் உன் நடுவிலே உலாவினால் நீ மணிக்கணக்கில் ஜெபிக்க வேண்டியதில்லை. அவர் விரும்புகிறபடி அந்த தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே உலாவும்படி நீ விக்கிரங்களை சொரூபங்களை உண்டாக்காமல், சிலைகளை நிறுத்தாமல், சித்திரந்திருந்த கல்லை நமஸ்கரிக்காமல் இருப்பாய் என்றால், ஞாயிற்றுக்கிழமைகள் தேவனை சரியாக ஆராதிப்பாய் என்றால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி நடப்பாய் என்றால், ஏற்ற காலம் உன் வாழ்க்கையிலே பூமியில கர்த்தர் சொல்கிறார், நீ பிறந்ததிலிருந்து நீ சாகும் வரை அந்த காலம் மழை பெய்ய வேண்டிய நேரம் மழை பெய்யும், வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்கும்.
உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கான மழை உனக்கு பெய்ய பண்ணுகிற தேவன் அவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகம் 28:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன்மேல் வரும். தேவ பிள்ளையே, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஊழியக்காரங்கிட்ட போயிட்டு காணிக்கையை கொடுத்தா போதும், இல்ல இதுல பார்ட்னர் அதுல பார்ட்னரா சேர்ந்தா போதும். நீ எதுலனாலும் பார்ட்னரா சேர்ந்துக்கோங்க, நீங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஆனால் ஏற்ற வேளையிலே அந்த மழை பெய்யாது. அந்த ஏற்ற வேளையிலே மழை பெய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபாகமம் 28 சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல் பலிக்கும். இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் என் வாழ்க்கையில் எல்லா பருவமும் வேதனை தான், எனக்கு ஏற்ற வேளையில் அந்த ஆசீர்வாதம் இல்லையே. கர்த்தரும் நடுவில் உலாவல. கர்த்தரும் நடுவில் உலாவணும்னா கண்டிப்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டளைகள் கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படியணும். நீங்க அவருடைய சனமா இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நடந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய உங்களை விட்டு கொடுப்பீர்களா? நாம் கண்களை மூடி செபிப்போமா தேவ பிள்ளைகளே? மகிமை நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வல்லமை நிறைந்த தேவன் நீரப்பா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். நீர் எங்கள் நடுவிலே உலாவினீர் என்றால் நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருப்போம் என்றால் நீர் எங்கள் தேவன் என்பதை பறைசாற்றும்படி 7 ஆசீர்வாதங்களை நீர் சொல்லி இருக்கிறப்பா. அந்த முதலாவது ஆசீர்வாதம், ஏற்ற காலத்தில் மழை உங்களுக்கு பெய்ய பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுக்குலம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆசீர்வாதம், ஏற்ற வேளையிலே அந்த மழை பெய்யப்பட வேண்டும். அதை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. காலங்களையும் நேரங்களையும் மாற்றி போடுகிற தேவன் எங்கள் தேவன் ஐயா. இதோ இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. ஏன் என் வாழ்க்கையில் இந்த வேதனை? என் வாழ்க்கையிலே நான் வளர வளர துன்பமும் துக்கமும் தான் அதிகரிக்க. எதுவுமே எனக்கு சரியான வேலையில் நடக்கலையே. எல்லா நேரமும் எனக்கு கஷ்டமும் பாடும் தான். யாரெல்லாம் அழுது கொண்டிருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க. ஏற்ற வேளையிலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை ஏற்ற வேளையில் கட்டளையிட உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உடைய கரம் இறங்கட்டும். மகிமையும் மகத்துவம் நிறைந்த ஜீவனில் தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.